ஆராதிப்பேன் என் நாளுயிரே, ஆராதிப்பேன் என் நாளுயிரே, என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆளும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆளும் ஆளுகையின் தேவனே, என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத் தரும் என் தேவனே, என்றும் தங்கும் துணையாளரே, எல்லாம் கற்றுத் தரும் என் தேவனே, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து, அக்கினியா என் மேல் இறங்கி வந்து, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, அபிஷேகம் செய்து என்னை ஆட்கொள்ளுமே, என் துணையாளரே, தூய ஆவியே, தண்ணீரின் மீது அசைந்து ஆளும் ஆளுகையின் தேவனே, தண்ணீரின் மீது அசைந்து ஆளும் ஆளுகையின் தேவனே. தூய ஆவியானவர் பெருவிழா. இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தூய ஆவியின் வருகையின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று வாக்களித்த கிறிஸ்து தூய ஆவியானவரை அனுப்பி வைக்கின்றார். தூய ஆவியாரின் வருகை திரு அவையின் பிறப்பாக அமைகின்றது. ஆவியின் வரங்களையும் கொடைகளையும் பெற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் புதுப்பிக்கப்பட்டு வீறு கொண்டு எழுந்து இறையரசை போதித்தார்கள். நாமும் இன்றைய நாளிலே அருட்சாதனங்கள் வழியாக பெற்றுக்கொண்ட தூய ஆவியாரின் கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் மீண்டும் நிறைவாக பெற்று புதுப்பிக்கப்படுகின்றோம். இவற்றை பெற்றுக்கொள்ளும் நாம் எமது உடல் ஆவியானவர் உயிரோடு வாழும் ஆலயம் என்பதை உணர்ந்து ஆவியாரின் செயற்பாடுகளுக்கு விட்டு கொடுத்து புனிதமாக வாழவும், ஆவியானவர் எமக்கு அருளிய திறமைகளையும் ஆற்றல்களையும் இனங்கண்டு அவற்றை திரு அவையின் வளர்ச்சிக்காகவும் இறையரசின் மாட்சிக்காகவும் பயன்படுத்தவும் வரம் வேண்டி தூய ஆவியாருக்கு நன்றி கூறி தொடரும் பலியில் பங்கேற்போம். ஆண்டவருடைய ஆவி நம்முள் குடிகொண்டிருப்பதன் வழியாக கடவுளின் அன்பு நம் இதயங்களில் பொழியப்பட்டுள்ளது. அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்று பெந்தகோஸ்தே பெருவிழா, திருச்சபையினுடைய பிறந்த நாள். பரிசுத்த ஆவியானவர் பயந்து போய் இருந்த சீடர்கள் மேல் பொழியப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நாள். உண்மையை எடுத்து சொல்வதற்கு அல்லது உண்மைக்கு சாட்சியம் பகர பயந்து மேல் அறைகளுக்குள்ளே பூட்டப்பட்ட நிலையில் இருந்த சீடர்கள் துணிவோடு வெளியிலே வந்து, ஆண்டவர் மெசியா, அவரை நீங்கள் சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்ற மாபெரும் உண்மையை உலகிற்கு துணிவோடு சொன்ன நாள் என்று. அதிலும் பார்க்க உண்மைக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பரிசான நாளாக இன்றைய நாள் கொண்டாடப்படுகிறது. ஆகவே நாங்களும் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே பொழியப்பட்ட அதே ஆவியானவர் எங்கள் மீதும் பொழியப்பட வேண்டும். உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டு உண்மைக்கு எதிரான சந்தர்ப்பங்கள் அனைத்துமே ஒவ்வொரு முறையும் தகர்க்கப்படுகின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்பட்டு இந்த உலகத்திலே உண்மை நேர்மை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொள்வோம். குறிப்பாக திருச்சபை பணியாளர்களுக்காக மன்றாடி கொள்வோம். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இன்னுமாக இந்த இறைபணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கூடிய அனைவருக்காகவும் செபித்துக் கொள்வோம். அனைவருக்கும்
பரிசுத்த ஆவியானுடைய அருள் பொழிவு கிடைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், ஆண்டவருடைய திருவிழங்களை செய்கின்ற பணியாளர்களாக இந்த தலைவர்கள் உருமாற வேண்டும் என்று சொல்லியும் இந்த திருப்பலி வழியாக நாங்கள் மன்றாடி செபித்துக் கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னிகையான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாயுதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியிலே
இறைவா, இன்றைய பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களிலும் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்துலக திரு அவையை புனிதப்படுத்துகின்றீர். உலகின் எத்துக்கிலும் தூயாவியாரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இக்காலத்திலும் தூயாவியாரின் அருளால் நம்பிக்கையாளர் நிதியங்களை நிரப்புவீராக. உமோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தூயாவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் பேசத் தொடங்கினார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. பெந்தகோஸ்து என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஓர் இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்வதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் கீழுள்ள அனைத்து நாடுகளிலுமிருந்து வந்திருந்த இறைப்பற்றுள்ள யூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லாரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலியர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பதப்படி என வியந்தனர். பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மொசபத்தேமியா, யூதேயா, கப்பதோக்கியா, போந்து, ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும், பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சீரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும், ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும், யூதரும் யூதம் தழுவியோரும், கிரேக்கரும் அராபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கிறோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆவியை அனுப்பும், அகிலம் அனைத்தும் புத்துயிர் பெறுமே. ஆண்டவரே, ஆவியை அனுப்பும்,
இரண்டாம் வாசகம். நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, திருவசனங்கள் 3 தொடக்கம் 7 வரை, 12 தொடக்கம் 13 வரை. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவரின் வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகின்றது. உடல் ஒன்றே, உறுப்புகள் பல. உடலில் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் ஜூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியையே பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு அனைவருமாக எழுந்து நின்று இன்றைய பெந்தகோஸ்து பெருவிழாவுக்குரிய தொடர் பாடலிலே இணைந்து கொள்வோம். தூய ஆவியே எழுந்தருள்வி, வானி நின்றுமது பேரொளியின் அருட்சுடரும் மீதனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர், நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். ஆனவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் நாளம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர், வறட்சியுற்றதை நனைத்திடுவீர், காயப்பட்டதை ஆற்றிடுவீர், வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர், குளிரானதை குளிர் போக்கிடுவீர், தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகள் ஏழும் நீந்திடுவீர், புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர், இறுதியில் மீட்பும் மீந்திடுவீர், அழிவில்லா இன்பம் அருள்வீரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூயாவி எழுந்தருளி வாரும், உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியறிய செய்தருளும். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவே அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும்போதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்புகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் பெயரால் தந்தை அனுப்பப்போகிற தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். கிறிஸ்து இயேசுவிலே பிரியமான சகோதரங்களே, இன்று ஆண்டவர் இயேசு உயிர்த்து 50வது நாள். தூய ஆவியார் சீடர்கள் மேல் பொழியப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாள். பெந்தகோஸ்து பெருவிழா என்று நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். சீடர்கள் துணிவோடு வெளியிலே வந்து உண்மையை எடுத்து கூறிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. கடந்த வாரத்திலே எங்களுடைய தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே, குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய பேசுபொருளாக இருப்பது எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். சமூக அக்கறையோடு வாழ்கின்ற நாங்கள் மிக உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒரு விடயம், யாழ்ப்பாணத்திலே செம்மணி பகுதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற அகழ்வாராய்ச்சி, அங்கே வெளியிலே வருகின்ற மனித எலும்புக்கூடுகள், நேற்றைய நாளோடு சேர்த்து 19 எலும்புக்கூடுகள் வெளியிலே கொண்டு வரப்பட்டது. அது இந்து மயானம். அங்கே முழுமையாக உடல்கள் புதைக்கப்பட்டிருக்க முடியாது. அவ்வாறு புதைக்கப்பட்டிருந்தாலும் 5 அடி ஆழத்தில் தான் புதைக்கப்பட வேண்டும் என்பது தமிழர்களுடைய மரபாக வேறு இருக்கிறது. ஆனால் 2-3 அடி ஆழங்களுக்குள்ளே குடும்பமாக மனிதர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். கை குழந்தைகள் கூட, 1 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கூட அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். தாயை கட்டி அணைத்தவாறு சிசு புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆக இது ஒரு மனித பேரவலம் நடந்த அல்லது ஒரு இனம் அழிக்கப்பட்டு அங்கே கொலை செய்யப்பட்டதற்கான மனித புதைகுழி என்று நீதிமன்றத்திலே கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தை மனித புதைகுழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கூக்குரல்கள் ஆங்காங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது. இங்கே புதைக்கப்பட்டவர்களுக்குரிய உண்மை அல்லது நேர்மை, நீதி வெளியிலே கொண்டு வரப்படுமா என்ற மிகப்பெரிய கேள்விக்குறிகளோடு தமிழர்கள் பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கு பிரதேசங்களிலே 54க்கும் அதிகமான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இவை எதற்குமே சரியான நீதிகள் கொடுக்கப்படவில்லை. ஆகவே இவையும் இந்த 10ஓடு 1ஆக 11ஆக கடந்து விட போகிறதா, அல்லது இதற்குரிய நீதி கொடுக்கப்படுமா, உண்மைகள் கண்டறியப்படுமா,
என்ற பலவிதமான கேள்விகளோடு இந்த நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. வரலாற்றிலே உலகிலே இவ்வாறான மனித பெருங்குழிகள் அல்லது மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது, குறிப்பாக ஆர்ஜென்டினா, ருமேனியா, உகண்டா போன்ற நாடுகளிலே உண்மைகள் கண்டறியப்பட்டு நீதிகள் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்த மனித புதைகுழிக்கும் உண்மை கண்டறியப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நிலையில் இன்று நாங்கள் கொண்டாடுவது பெந்தகோஸ்தே பெருவிழா, தூய ஆவியார் பொழியப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாள். இந்த நாள் எங்களிடம் எதை விட்டு செல்கிறது? நாங்கள் எதை எடுத்து செல்ல இருக்கிறோம்? சீடர்கள் ஆண்டவர் இயேசு உண்மையாகவே மகனாக பிறந்தார், அவரை இவர்கள் கொலை செய்தார்கள், தவறாக தீர்ப்பளித்து கொலை செய்தார்கள். ஆனால் அவர் உயிர் தெழுந்தார் என்ற உண்மையை வாய் திறந்து வெளியிலே சொல்ல முடியாத நிலை இருந்தது. வாய் திறந்து வெளியிலே சொன்னால் இவர்களுக்கும் சிலுவை சாவு வரும் என்று தெரிந்து பூட்டிய அறைகளுக்குள்ளே குரல் வளைகள் நெருக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டிருந்த நிலையில் தூய ஆவியார் அவர்கள் மீது பொழியப்பட்டு வெளியிலே உயிர் அச்சமின்றி உண்மையை எடுத்து சொன்னார்கள். நீங்கள் ஒரே மகனாகிய கடவுளின் ஒரே மகனை கொலை செய்தீர்கள், அவர் மீண்டும் உயிர் தெழுந்தார் என்ற உண்மையை துணிவோடு எடுத்து சொன்ன நாள் தான் இன்றைய நாள். அன்பான சகோதரங்களே, ஆக இந்த நாள் இந்த காலத்திற்கு மிக பொருத்தமான நாளாக இருக்கிறது. இன்றைய திருவிழா இந்த காலத்திற்கு மிக பொருத்தமான நாளாக இருக்கிறது. நாங்களும் உண்மைகளை எடுத்து சொல்கின்ற அல்லது குரல் வளைகள் நெரிக்கப்படுகின்ற மக்கள் சமுதாயத்தினுடைய குரலாக மாற வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. அன்பான சகோதரங்களே, நாங்கள் இறைவனை பார்த்து வேண்டிக் கொள்வோம். பரிசுத்த ஆவியாருடைய அருள் பொழிவு எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக பொழியப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியாருடைய கனிகள் கொடைகள் எங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்பட வேண்டும். நாங்களும் துணிவான ஆண்டவருடைய உண்மையை எடுத்துச் சொல்கின்ற மக்களாக நாங்களும் வெளியிலே வர வேண்டும். முதலாவதாக. இரண்டாவது, திருச்சபையும் ஆண்டவருடைய உண்மையை சொல்கின்ற ஒரு சாதனமாக, ஒரு நிர்வாகமாக, ஆண்டவருடைய பணியை செய்கின்ற ஒரு நிர்வாகமாக மாற வேண்டும் என்று சொல்லி நாங்களும் செபித்துக் கொள்வோம். மூன்றாவதாக, எங்கெங்கெல்லாம் மனித பேரவலங்கள், மனித குரல்கள், நீதிக்கான குரல்கள் நெரிக்கப்படுகிறதோ அங்கு நாங்களும் அவர்களுடைய குரலாக மாற வேண்டிய மக்களாக இருக்கிறோம் என்பதையும் இந்த நாள் எங்களுக்கு விட்டு செல்கிறது. அது நாங்கள் வேலை செய்கின்ற அலுவலகங்களாக இருக்கலாம், நாங்கள் வேலை செய்கின்ற பணித்தளங்களாக இருக்கலாம், நாங்கள் வந்து போகின்ற ஆலயங்களாக இருக்கலாம், நாங்கள் வாழ்கின்ற சாதாரணமான குடியிருப்புகளாக இருக்கலாம். இங்கெல்லாம் எந்தெந்த மக்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, யாருடைய குரல்கள் வெளியிலே கேட்கப்பட முடியாமல், யாருடைய குரல்கள் வெளியிலே கேட்கப்பட முடியாமல் அமுக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் குரல் கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுதுதான் இந்த பெந்தகோஸ்து நாள் என்னிலும் உங்களிலும் நிச்சயமாகவே உயிர் பெற்றலும். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். எழுந்து நின்றவர்களாக நம்பிக்கை அறிக்கையை எடுத்து சொல்லி சபித்துக் கொள்வோம். மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை ஒருவராய் நம்புகிறேன். நாட்டுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், பிறப்பின் மீதே வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடிய
நம்பிக்கையோடு எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளை எடுத்து சபித்துக் கொள்வோமா. திரு அவைக்காக மன்றாடுவோம். நித்திய குருவாகிய ஆண்டவரே, உமது மறையுடலாம் திரு அவையை வலுவா வரம் பெற்று இறையரசை நோக்கி வழிநடத்தும் எமது திருத்தந்தையையும் அவரோடு இறைபணியில் கரங்கொடுக்கும் அனைத்து இறைபணியாளர்களையும் உமது வல்லமையுள்ள ஆவியின் வரங்களால் நிரப்பி புதுப்பித்து உடன் பயணித்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையை வாழ்வாக்க மன்றாடுவோம். அருள் பொழியும் ஆண்டவரே, தூய ஆவியின் வருகையின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியின் ஆலயம் என்பதை உணர்ந்து கொண்டு எப்போதும் புனிதமாக வாழவும் அவரின் கொடைகளை நிறைவாக பெற்றவர்களாக ஆவியின் செயற்பாடுகளுக்கு விட்டு கொடுத்து புதுப்பிக்கப்பட்ட அழைத்தல் வாழ்வில் பிரமாணிக்கமாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதியோருக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் தந்தையே இறைவா, முதியோர் எமது மாபெரும் கொடை என்பதையும் அவர்கள் எமது சொத்துக்கள் என்பதையும் உணர்ந்து அன்பு செய்து கனம் பண்ணவும் முதுமை காலத்தில் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி பரிவிரக்கத்தோடு பராமரிக்கவும் கவனிப்பாரற்ற முதியோருக்கு உதவிக்கர நீட்டவும் எம்மை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிலைவாழ்வை அருள மன்றாடுவோம். நிலைவாழ்வின் ஆண்டவரே, எமது நாட்டில் நடைபெறும் அசம்பாவிதம் மூலம் அகால மரணமடைந்த அனைத்து ஆன்மாக்களையும் உமது கரங்களில் ஒப்படைக்கின்றோம். இவ்வான்மாக்களுக்கு நிலைவாழ்வை கொடுக்க வேண்டுமென்றும் விபத்துக்கள் ஏற்படாது மனித உயிரின் மாண்பை மதித்து நாம் ஒவ்வொருவரும் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக சபித்துக் கொள்வோம். வெற்றியெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
திருவழியில் பயணம் தொடரும் என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலை எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவயனத்தின் நலனுக்காகவும் உமது கைகளிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரேயும் திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூயாவியார் இப்பலியின் மறையுண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரே எங்களை நிறையுண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவு பெற செய்கின்றீர். திருமகனோடு உறவு கொள்வதால் உரிமை பேரான மக்களாக நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியாரை வழங்கினீர். திரு அவை பிறந்த நாளிலே அதே ஆவியார் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கையை அவரே அறிக்கையிடச் செய்தார். பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும் ஆட்சிமையார் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களே நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட் ஞான பிரகாசம், எல்லா திருநடையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் ஈர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இல்லை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று இலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, வரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மலை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம் கனிவிமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் மனதில் திறந்து மகனுடனே நான் பாடுவேன் மனத்துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுவேன் இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் முன்னில் உழைந்திடவா மண்ணில் கலந்திடும் மலை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம் எழுதாத ஓவியம் நானன்றோ எழுந்து நீயும் மீட்டிடவா எழுந்து நீயும் மீட்டிடவா பழுதான வீணை நானன்றோ அன்பு இசை மீட்டிடவா அன்பு இசை மீட்டிடவா அழுகின்ற மெழுகான துடிக்கின்றேன் இதமழியான வாழ்வாக வருவாயே அழுகின்ற மெழுகான துடிக்கின்றேன் இதமழியான வாழ்வாக வருவாயே இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் முன்னில் இறைந்திடவா மண்ணில் கலந்திடும் மலை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம் கண்ணிமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் போரான கிணறும் நானன்றோ பாய்ந்தோடு மூச்சாய்வா பாய்ந்தோடு மூச்சாய்வா உறவான தரிசும் நானன்றோ வளமை என்று தருவாய் வளமை என்று தருவாய் தொழுகின்ற கைகளை காண்பீரோ உடில் வழுவாமல் வாழ்ந்திட வருவாயோ தொழுகின்ற கைகளை காண்பீரோ உன்னில் வழுவாமல் வாழ்ந்திட வருவாயே இறைவா இறைவா என்னில் இணைந்திடவா என் இதயம் இதயம் உன்னில் உழைந்திடவா மண்ணு கலந்திடும் மலை துளி போல மன்னன் இயேசு என்னில் வரும் நேரம் கண்ணிமைகள் இணைந்திருப்பது போல் அன்பின் இயேசு இணைகின்ற நேரம் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். கடவுளின் மாபெரும் செயல்களை பேசினர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாய் வழங்கும் இறைவா, நீர் மக்களித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவியார் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறப்பாசி வேண்டி தலை வணங்கி ஆமீன் என்று பதில் சொல்வோம்.
தம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூயாவியாரை பொழிந்து ஒளிர்விக்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தமது ஆசியால் உங்களை மகிழ்வுறச் செய்து அதே ஆவியாரின் குடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. வியத்தகு முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே தீ உங்கள் இதயங்களை தீமை அனைத்திருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கையில் அறிக்கையில் ஒருங்கிணைக்க திருவிழம் கொண்டவர் உங்களை அதே நம்பிக்கையில் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மூதாதை தாயார் செய் முற்பாவமற்றாய், ஆதியில்லாதோரை மாதாவே பெற்றாய். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மாசில்லா கன்னியே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.